ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 2026க்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் குரூப் 2ஓட எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஆனுவல் பிளானர் பற்றின அப்டேட்ஸ் டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் குரூப் 4, குரூப் 2 அண்ட் குரூப் 1 3 தேர்வுகளுமே இடம்பெற போகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா தேர்வுகளே கம்மியாக தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே போன வீடியோவில் நம்ம சேனலில் சொல்லியிருப்போம். இந்த வீடியோவில் அதற்கான ஒரு 6 மந்த்துக்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். மினிமம் 6 மந்த் வைக்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் வந்து டிசம்பர் மந்த் மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 3 மந்த்ஸ் ஸ்டடி பிளான் விட்டு அதுக்கப்புறம் ஏப்ரல் அந்த மாதிரி டைமில் தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இயர்லி அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வேறு இருக்குது. கண்டிப்பாக ஏப்ரல் மே அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அந்த டைமில் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்காது. ஏப்ரலுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் விட்டாலும் ஒரு 3 மந்த்ஸ் டைம் கொடுப்பாங்க படிக்கிறதுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா மேக்கு அப்புறம் ஜூன் ஜூலை அந்த டைமில் தான் எக்ஸாம் வரும். அதுலேயுமே லாஸ்ட்டாக வந்த வருஷத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 1 எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ஜூலை ஆகஸ்ட்டில் தான் எக்ஸாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே டைம் இருக்குது. ஆனால் அதிகமாக டைம் இருக்குன்னு சொல்லி படிக்காமலே விட்டோம்னாக்கா டைம் வந்து போகிறதே தெரியாமல் சீக்கிரமாக போயிடும். அதனால் இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அதில் வந்து ஒரு 6 மந்த் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அதில் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே குரூப் 1 எக்ஸாம் வந்தாலும் இந்த ஸ்டடி பிளான் வந்து அப்படியே குரூப் 1 எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா குரூப் 1 எக்ஸாமுக்கு தமிழ் கிடையாது. அது தவிர அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ், மேக்ஸ் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். அதையும் சேர்த்து கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு குரூப் 4, குரூப் 2 அது மட்டும் இல்லாமல் குரூப் 1 இந்த 3 எக்ஸாமுக்குமே சேர்ந்த மாதிரி எப்படி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்டடி பிளான் இருக்க போது. எப்பவுமே நம்ம சேனலில் அறிவுறுத்துறது தான், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். எப்பவுமே பெருசாக ஏம் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி பெருசாக உங்களால் சாதிக்க முடியும். இது நம்மளால் முடியாது, அது நம்மளால் முடியாதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நம்மளால் முடியாதுன்னு சொல்கிற எல்லாத்தையுமே இன்னொரு ஆள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி நாமளும் முழு முயற்சியோடு ட்ரை பண்ணால் நமக்கான இடத்த கண்டிப்பாக போய் சேர முடியும். குரூப் 4 அண்ட் குரூப் 2 2 தேர்வுகளுக்குமே ஒரு 6 மந்த்துக்கான ஸ்டடி பிளான். இது வந்து ஜஸ்ட் டெஸ்ட் பேட்ச் மட்டுமே இல்லை, ஆன்லைன் கிளாஸஸ்மே கண்டக்ட் பண்ணுவோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். மேக்ஸ், ரீசனிங் அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர் வீடியோஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். அதற்கான அட்மிஷன் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 10/11/2025 24ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். 25ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி அதில் மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே 1 by 1 கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது பேட்ச் ஸ்டார்டிங் அப்படின்றனால ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா தான் இப்போதைக்கு சொல்லியிருக்கோம். ஒரு 50% ஆஃபர் ப்ரைஸ் சொல்லியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த 1 வீக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 1 வீக் மட்டும்தான் ஆஃபர் ப்ரைஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி மற்றும் எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 750 ரூபா சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரே அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது மட்டும் இல்லாமல் அந்த மேக்ஸ் வீடியோஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸஸான மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோஸ் இது எல்லாமே இந்த பேட்சில் இடம்பெறும். இந்த பேட்சோட ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டம்னா போன வருஷமே மாற்றிட்டாங்க. ஒரு 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. குரூப் 4 அண்ட் குரூப் 2 அந்த புதிய சிலபஸின் படி கண்டக்ட் பண்ணிட்டாங்க. அந்த தமிழ் சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஸ்பெஷல் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த டாபிக்ஸ் வைஸாக, அதாவது அந்த பிரித்தெழுதுக தனியாக, சேர்த்தெழுதுக தனியாக, ஓமைகள் தனியாக, பழமொழிகள் தனியாக, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி அவங்க டாபிக்ஸ் அந்த கிராமர் வைஸாக பிரிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி டாபிக் வைஸான மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸ்கூல் புக்ஸ் அண்ட் அவுட் சோர்ஸ் ரெண்டுத்துக்குமே ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா தமிழுக்கு இப்போலாம் அவுட் சோர்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. அதுதான் ரொம்ப சிரமமாக இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த டைமுக்குள்ளே படிக்கிற மாதிரி தான் இந்த ஷெடியூல் எல்லாமே போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி அந்த டாபிக்ஸ் வைஸாகவே மெட்டீரியல் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் தலைப்பு வாரியாக ஒரு 15,000+ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழுக்குமே அந்த டாபிக்ஸ் வைஸாகவே தனித்தனியாக பிரித்து எடுத்துருக்கோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த பிரித்தெழுதுகள்லேருந்து ப்ரீவியஸாக என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்க, சேர்த்தெழுதுகள் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, அந்த சரியான விடை, பொறுத்துக, அந்த அறிஞர் பொருள், அது இல்லாமல் அந்த பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, ஒவ்வொரு டாப்பிக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 35 டாப்பிக்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. அந்த 35 டாப்பிக்குமே தனியாக பிரித்து ப்ரீவியஸாக என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே செப்பரேட்டாக பிரிச்சே கொடுத்துருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் ஒரு 80% கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்லேருந்து தான் கண்டிப்பாக கேட்குறாங்க. அதை நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணாலே 80% ஓவர். மிச்சம் இருக்கிற 20% தான் நீங்கள் புக் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போலாம் புக் வந்து ரொம்ப சுருக்கிட்டாங்க. ஒரு 15 மார்க்குக்கு மட்டும்தான் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தமிழுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டாப்பிக்காக தான் இருக்குது. அது எல்லாத்துக்குமே தேவையான மெட்டீரியல் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங் ஒரு 20 டாபிக்ஸ் உண்டு. மேக்ஸ்லேருந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 டாபிக், அது இல்லாமல் அப்பப்போ கேட்குற மாதிரி ஒரு 6 டாபிக், அது இல்லாமல் ரீசனிங் டாபிக்ஸ் இது எல்லாத்துக்குமான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். A to Z எல்லா மாடலுக்கான கிளாஸஸுமே அதில் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணி வீடியோவாக கொடுத்துருப்போம். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அதையுமே வீடியோஸாகவே சால்வ் பண்ணி கொடுத்துருவோம்.
அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 42 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம் ரிவிஷன் டெஸ்ட்டோட. ஓகேவா, இடையில ஒரு 4 days ஒன்ஸ் ஒரு எக்ஸாம் இருக்கும். ஒரு டாபிக், அதாவது ஒரு 3 எக்ஸாம் 4 எக்ஸாம் முடிஞ்சவொடனே ஒரு டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டுனாக்கா அது எல்லாத்துக்குமே தேவையான ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே இடையில ஆட் பண்ணியிருப்போம். அந்த டெஸ்ட் ஷெட்யூல் எல்லாத்தையுமே இதில் டேபிள் போட்டு கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஷெட்யூல் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்லேயே கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது இல்லாமல் அந்த ஆன்சர் கீ பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டர்ட் வைஸாக ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்ட் வைஸாக 6வது 7வது 8வது 9வது 10வதுன்னு தனித்தனியாக ஒரு டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கோட அரசியலமைப்புலேருந்து எப்படி, பொருளாதாரத்துலேருந்து எப்படி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸு, அது எல்லாத்துக்குமே தேவையான ஒன்லைனர் மெட்டீரியலுமே ப்ரொவைட் பண்ணுவோம். இது எல்லாமே உங்களோட ரிவிஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டினுக்கான ஆன்சர் பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருவோம். அதாவது அந்த புக்கில் பயிற்சி கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்சர் தேடுற மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்குமே செப்பரேட்டான ஆன்சர் கீ பிடிஎஃப் அந்த புக்கை கிராப் பண்ணி அதிலே ஆன்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியே பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரிக்கான ஸ்பெஷல் புக் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம். பாலிட்டிக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் இல்லாமல் அவுட் சோர்ஸ்லேருந்து நிறையா கொஸ்டின் கேட்குறாங்க. அது எல்லாத்தையுமே கவர் பண்ண மாதிரி தான் மெட்டீரியல் தான் ரெடி பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஹிஸ்ட்ரிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வெளியிலேருந்து கேட்குறாங்க. ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த பாலிட்டி ஹிஸ்ட்ரி புக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதா இருந்தாலும் சரி, ரயில்வே படிக்கிறதா இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி படிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரி புக் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் லாஸ்ட் 1 இயர்க்கு இல்லை எக்ஸாம் நடக்கிற வரைக்குமே, அதாவது குரூப் 2 எக்ஸாம் நடக்கிற வரைக்குமே தேவையான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் அந்த எக்ஸாமுக்கு மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஆகஸ்ட் 2025 ஓகேவா, அது ஆகஸ்ட் மாதம் அடுத்த வருஷம் குரூப் 4 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கனாக்கா இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இருக்கிற கரண்ட் அஃபேர் கொடுத்துருவோம். சப்போஸ் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜூலை ஜூன் மாத கரண்ட் அஃபேர்லாம் வேணும்னாலும் கேட்டிங்கனாக்கா வாட்ஸ்அப் மூலமாகவே பிடிஎஃபாகவே கொடுத்துருவாங்க. அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு சாஃப்ட் காப்பியாவோ அப்படி இல்லைன்னா பிரிண்ட் போட்டு கூட படிச்சுக்கலாம். நவம்பர் 25 பார்த்தீங்கன்னா பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். நவம்பர் 29 முதல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அதாவது 4 days ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் இருக்கும். இந்த மெட்டீரியல் கிளாஸஸ் அந்த டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப் மூலமாக தான் கண்டக்ட் பண்ண போகிறோம். டெலகிராம் குரூப்லேயே அந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ அதற்கான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிடுவோம். எல்லா மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா அந்த புதிய பாடத்திட்டத்தின்படி தான் எடுத்திருக்கோம். INM யூனிட் 5 யூனிட் 6 அது எல்லாத்துக்குமான மெட்டீரியலுமே கொடுத்துருவோம். ஸ்கூல் புக்ஸ்லேருந்து என்னென்ன படிக்கணும்னு சொல்லி செப்பரேட்டாக அந்த டாபிக்ஸ் வைஸாக கிராப் பண்ணி கொடுத்துருவோம். அது இல்லாமல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த ஒரு வினாக்களாகவே படிச்சுக்கலாம். வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் தான். அதனால் நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்க முடியும். அந்த லைவ் டைமில் தான் படிக்க முடியும்னு கிடையாது. ரெக்கார்டட் வீடியோஸாக கொடுக்குறோம் அப்படின்றனால எனி டைம் உங்களால் படிக்க முடியும். ஏன்னா ஜாபுக்கு போயிட்டு இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் உங்களுக்கு கிடைக்கிற டைமில் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாருக்குமே இந்த ரெக்கார்டட் வீடியோஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த 8903322290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அதற்கான ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. அதாவது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு பே பண்ணிட்டீங்கனாக்கா அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பர் 8903322280 ஓகேவா, நம்பர் பார்த்துக்கோங்க. கடைசியாக 80. அட்மின் நம்பர் பார்த்தீங்கன்னா 90. அந்த ஒரு நம்பர் தான் மாற்றி இருக்கும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அட்மின் கிட்ட அந்த டீட்டெயில் எல்லாமே கேட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த பேட்ச் பற்றி எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜாவோ இல்லைனா வாய்ஸ் மெசேஜாவோ சென்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்ச் பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அந்த மெட்டீரியல் எல்லாமே வாங்கினதுக்கப்புறம் வேணான்னு சொன்னாக்கா மணி ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. முக்கியமாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேட்ச் வந்து தமிழ் மீடியத்துக்கு மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, மெட்டீரியல் எல்லாமே தமிழில் மட்டும்தான் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஜாயின் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 29/11/2025 அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது அந்த எழுத்து இலக்கணத்துலேருந்து ஒரு டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் டாபிக், அது இல்லாமல் ஒரு மேக்ஸ் டாபிக் இருக்கும். அப்படி இல்லைனாக்கா ஒரு கரண்ட் அஃபேர் டாபிக் இருக்கும். அப்படி இல்லை ஜென்ரலாக ஈஸியான டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லாத டாபிக் படிக்கிற மாதிரி இருந்தால் கூடவே தமிழ் அண்ட் மேக்ஸும் கலந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லா டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் இடம்பெறும். அதற்கான ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஃபைனலாக அந்த ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு அப்படியே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் மாதிரியே 200 கொஸ்டின் இடம்பெறும். அதாவது 100 தமிழ் கொஸ்டின், 25 மேக்ஸு, மற்ற 75 ஜென்ரல் ஸ்டடீஸ் அந்த முறையில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எழுத்து இலக்கணம் பற்றி எழுத்து, அதோட வகைகள், இணை எழுத்துக்கள், மயங்கொலிகள், எழுத்துக்களின் பிறப்பு, மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள், மெய்மயக்கம், சுட்டு மற்றும் வினா எழுத்துக்கள், தமிழ் எண்கள், போலி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல் டெஸ்ட்டில் தமிழ் டாபிக். அது இல்லாமல் ஒரு மேக்ஸ் டாபிக் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். ஓகேவா, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டனோ அந்த டாபிக் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே படிக்கிற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்கோம்.
அடுத்து ரெண்டாவது டெஸ்ட்டு 3/12/2025 ஒரு டெஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இடையில 3 நாள் கேப் விட்டு 4வது நாள் தான் டெஸ்ட்டு. ஓகேவா, 4 days ஒன்ஸ் டெஸ்ட் இருக்கும். கரெக்டாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். கரெக்டாக இப்போலேருந்து பிளான் பண்ணிங்கன்னா 6 months ஒரு 180 days கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடலாம். தமிழ்னு மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸும் இடையில படிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பதம், பகுபத உறுப்புகள், புணர்ச்சி, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, வல்லின மிகும் இடம், மிகா இடம், அது படித்தா தான் சந்திப்பிழை எழுத முடியும். அதனால் சந்திப்பிழை. ஓகேவா, அதுக்கப்புறம் மேக்ஸ்லேருந்து டைம் அண்ட் ஒரு டாபிக். அடுத்து 3வது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 7/12/2025 அந்த சொல் இலக்கணம், திணை, பால், எண், இடம், அது மட்டும் இல்லாமல் எதிர்மறை சொற்கள், 4 வகை பொருத்தங்கள், காலம், ஒருமை பன்மை பிழையறிதல், எதிர் சொற்கள். கூடவே மேக்ஸ் டாபிக் பார்த்தீங்கன்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எழுத்து சொல் இதில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருப்புதல் தேர்வு. ஓகேவா, ஒரு ரிவிஷன் டெஸ்ட். இது வரைக்கும் படித்தது எல்லாமே ரிவைஸ் பண்ணுற மாதிரி அந்த 3 மேக்ஸ் டாபிக், அது இல்லாமல் இது வரைக்கும் கேட்ட தமிழ் டாபிக், இது எல்லாத்தையுமே ஒரு ரிவைஸ் பண்ணுறோம். ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே போனீங்கன்னாக்கா ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா என்ன படிச்சிங்கன்றதே மறந்து இடையில நீங்களே ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். அதனால் திருப்புதல் தேர்வுகள் இடையில கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்து 5வது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சொல் வகைகள், அதாவது சொல்லோட இலக்கண வகை, இலக்கிய வகை வந்து தனியாக 7வது டெஸ்ட்டில் இருக்கும். இடுகுறி பெயர், காரண பெயர், ஆகு பெயர், வலுவு சொற்களை நீக்குதல், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. அதோடு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டாபிக் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். ஓகேவா, அடுத்து 6வது டெஸ்ட்டில் 19/12/2025 அன்றைக்கி வினைச்சொல், அந்த வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையச்சம், விளையாண்மை பெயர் அறிதல், அதுக்கப்புறம் பெயரச்ச வகை அறிதல், 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல், அதுக்கப்புறம் இடைச்சொல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 6வது டெஸ்ட்டில் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ். ஓகேவா, அந்த வயது கணக்குகள். அதுக்கப்புறம் 7வது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லோட அந்த இலக்கிய வகைகள், தொகைநிலை தொடர்கள், ஊமத்தொடர்கள், தொகாநிலை தொடர்கள். ஓகேவா, அதுக்கப்புறம் மேக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டாபிக், இது எல்லாமே சேர்ந்து 7வது டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு திருப்புதல் தேர்வு, அதாவது இந்த 5வது டெஸ்ட்லேருந்து 7வது டெஸ்ட் வரைக்கும் கேட்ட இந்த 3 டெஸ்ட்டில் கேட்ட டாபிக் எல்லாத்தையுமே ஒரு ரிவைஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஒரு திருப்புதல் தேர்வு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா தமிழையே நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி சலிப்பு வந்துடும். அதனால் இடையில ஜென்ரல் ஸ்டடீஸ் டாப்பிக்கும் படிக்கணும். ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக் வந்து எப்போவுமே கொஞ்சம் கஷ்டமாக கொஸ்டின் எடுக்கிற மாதிரி தான் எடுப்பாங்க. ஆனால் அந்த மார்க்கே விட்டுறக்கூடாது. தமிழ் மட்டுமே படிச்சுட்டு போனீங்கன்னாக்கா போஸ்டிங் வாங்குற அளவுக்கு மார்க் எடுக்க முடியாது. அதனால் ஜென்ரல் ஸ்டடீஸும் படிக்கணும். எப்போவுமே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு தான். 31/12/2025 அன்றைக்கி அரசியலமைப்போட ஒரு சில டாபிக் எல்லாமே. அரசியலமைப்புமே பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். மொத்தம் வந்து ஒரு 37 டாபிக் நீங்கள் அதில் படிக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒரு டெஸ்ட்டுக்கும் ஒரு கேப்புக்கும் எவ்வளோ படிக்கலாமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டாபிக் எல்லாத்தையுமே பிரிச்சிருக்கோம். பிரித்து உங்களுக்கு மெட்டீரியலும் கொடுத்துருவோம், ஃபுல் புக்கும் கொடுத்துருவோம், பிரிச்சும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். கூடவே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர். ஓகேவா, ஆகஸ்ட் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்லேருந்து டெஸ்ட் இருக்கும். கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்பும் மந்த்லி பிடிஎஃபாக தமிழே கொடுத்துருவோம். அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். எல்லா டாப்பிக்குமே இருக்கும். தமிழக செய்திகள், நேஷனல் செய்திகள், இன்டர்நேஷ்னல், ஸ்போர்ட்ஸ் நியூஸு, அந்த புக்ஸ் ரிலேட்டடானது, அப்பாயின்மெண்ட்ஸு, அந்த விருதுகள், இது எல்லாமே அதிலே இருக்கும். அதை மட்டும் படிச்சிங்கனாலே நீங்கள் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடலாம். ஒரு 70 பக்கம் வரைக்கும் இருக்கும் ஒரு மாதத்துக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 4/1/2026 அன்றைக்கி அரசியலமைப்போட பேலன்ஸ் இருக்கிற ஒரு சில டாபிக், அடிப்படை கடமைகள் ஆரம்பித்து அந்த மத்திய மாநில உறவுகள் வரைக்கும். கூடவே பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 2025க்கான கரண்ட் அஃபேர். அடுத்து டெஸ்ட் நம்பர் 11 8/1/2026 அன்றைக்கி தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள் ஆரம்பித்து இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் ஆட்சியல் முறைகளும் வரைக்கும் ஃபுல்லாக அந்த கடைசியாக இருக்கிற 3வது பார்ட் எல்லாமே. கூடவே பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் 2025 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர். அடுத்து இந்த அரசியலமைப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அரசியலமைப்போட ஃபுல்லாக ஒரு திருப்புதல் தேர்வு. கூடவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர். இது எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு 12/1/2026 அன்றைக்கி 12வது டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் 13வது டெஸ்ட்டு 17/1/2026 அன்றைக்கி பண்டைய கால இந்திய வரலாறு. ஓகேவா, ஆன்சர் இந்தியா ஃபுல்லாகவே இந்த டாப்பிக்கில் வரும். கூடவே பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லேருந்து ஒரு டாபிக், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்குற மாதிரி இருக்கும். அடுத்து 21/1/2026 அன்றைக்கி இடைக்கால இந்திய வரலாறு. ஓகேவா, அந்த மெடவல் இந்தியா ஃபுல்லாக. கூடவே பார்த்தீங்கன்னா மேக்ஸோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக். அதுக்கப்புறம் 25/1/2026 அன்றைக்கி நவீன இந்திய வரலாறு. ஓகேவா, மாடர்ன் இந்தியா. கூடவே பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் 2D மட்டும். ஓகேவா, அந்த அளவியல் 2D மட்டும். அடுத்து 29/1/2026 அன்றைக்கி இந்திய தேசிய இயக்கம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்திய தேசிய இயக்கமும் வரலாறோடு சேர்ந்தது தான். ஓகேவா, அந்த 1850க்கு மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இந்திய தேசிய இயக்கத்தில் வர மாதிரி இருக்கும். அந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள், அதோட தலைவர்கள் பற்றி வர மாதிரி இருக்கும். அதனால் இதோட சேர்த்து படிச்சுட்டாக்கா அந்த ஐஎன்எம் டாப்பிக்கும் ஓவர் ஆயிரும். இப்போ இருக்கிற புது சிலபஸில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தை வரலாறோடு சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. அந்த பழைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் தான் தனியாக ஐஎன்எம் டாபிக் இருந்தது. அதனால் அதையும் சேர்த்து இதில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஓகேவா, இந்த இந்திய தேசிய இயக்கத்துடைய அளவியல் 3D டாப்பிக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2D and 3D இதோட முடிஞ்சிடும். அது எல்லாத்தையுமே ஒரு ரிவிஷன் 2/2/2026 அன்றைக்கி ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் 6/2/2026 அன்றைக்கி அகைன் பார்த்தீங்கன்னா தமிழ். ஓகேவா,
இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு சில டாபிக் அந்த எழுத்து சொல் இலக்கணம் வரைக்கும் படிச்சிருப்போம், அரசியலமைப்பு முடிச்சிருப்போம், வரலாறு முடிச்சிருப்போம். அகைன் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற தமிழ் டாபிக் அந்த பொது, வழக்கு, வளாநிலை, வலுவமைதி, நிறுத்தற்குறிகள், வினா மற்றும் விடை வகைகள், ஒரு பொருள் பன்மொழி, நேரிணை எதிரிணை, பொருளிலக்கணம், அணி இலக்கணம், சொற்றொடர் வகைகள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், இது எல்லாமே ஓகேவா. நீங்கள் சிலபஸில் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் இலக்கணம், அணி இலக்கணம்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த டாபிக் படிக்கிறதுனால மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த அணி இலக்கணம் படித்தா தான் இந்த அணிகள் எல்லாமே இடம்பெற திருக்குறள் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா திருக்குறளில் அணிகள் வரும், அதனால் அந்தந்த அணிகள்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பொருள் இலக்கணம் வந்து தமிழ் சமூகத்துக்கு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. அந்த ஐநிலங்கள், அவங்களோட கடவுள்கள், அவங்க என்னென்ன வேலைகள் பார்த்தாங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சமூகம் ரிலேட்டடானதுன்றனால ஜிகேக்காக அந்த டாப்பிக்கும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டேபிள் போட்டு படிக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் நவம்பர் 2025 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர். அடுத்து 10/2/2026 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இருபொருள் மற்றும் பல பொருள் தரும் சொற்கள், சொல்லும் பொருளும், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், அதுக்கப்புறம் பொருந்தா சொல்லை கண்டுபிடித்தல், மரபு பிழைகளை நீக்குதல், இது எல்லாமே இந்த டெஸ்ட்டில். கூடவே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர் ஓகேவா. அடுத்து 14/2/2026 அன்றைக்கி ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல், மொழிபெயர்ப்பு, அயற்சொல் தமிழ் சொல், ஊர் பெயர்களின் மறுவை எழுதுதல், பிழை திருத்தம் அந்த ஒரு பிழைகள், அதுக்கப்புறம் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டில். கூடவே பார்த்தீங்கன்னா மேக்ஸோட ஒரு டாபிக் ஏபி அண்ட் ஜிபி ஓகேவா. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், அதாவது கூட்டு தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, இது எல்லாமே இந்த டெஸ்ட்டில் கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஓகேவா. அதாவது அந்த டெஸ்ட் நம்பர் 17க்கு அப்புறம் இருக்கிற அந்த 3 டாபிக் இது எல்லாமே சேர்த்து 16/2/2026 அன்றைக்கி ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் 20/2/2026 அன்றைக்கி அகைன் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக், அதாவது எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்துலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், அதுலேருந்து ஒரு சில டாபிக் ஓகேவா. அந்த பொருளாதாரத்தையுமே ஒரு 3 டாப்பிக்காகவே பிரிச்சிருக்கிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா மேக்ஸோட ஒரு டாபிக் ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகேவா, நிகழ்தகவு மற்றும் புள்ளியியல் டாபிக் இதில் இடம்பெறும். அடுத்து 24/2/2026 அன்றைக்கி அந்த நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வுகள் ஆரம்பித்து கடைசி அந்த வேலைவாய்ப்பு வறுமை வரைக்கும் ஓகேவா. கூடவே ஒரு மேக்ஸ் டாபிக் ஆவரேஜ்லேருந்து கேட்போம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 28/2/2026 அன்றைக்கி எக்கனாமிக்ஸோட பேலன்ஸ் டாபிக், அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லி பழைய சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதாவது எக்கனாமிக்ஸ்லேருந்து அந்த ஒரு சில தமிழ்நாடு ரிலேட்டடான டாபிக் எல்லாமே அதில் வரும். புதுசாக இப்போ வந்து அரசியல் திட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தமிழக வளர்ச்சி நிர்வாகத்தில் தான் வர மாதிரி இருக்கும். அது எல்லாமே இந்த டாப்பிக்கில் சேர்த்து படிக்கணும். பொருளாதாரத்தோட சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள் அப்படின்னு சொல்லி அதில் ஆரம்பித்து கடைசியாக தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் வரைக்கும் ஓகேவா. இது எல்லாத்தையுமே பிரித்து என்னென்ன டாபிக் படிக்கணும், புக்கில் எங்கெங்கெல்லாம் இடம்பெறும், அது இல்லாமல் வெளியிலேருந்து அந்த புதுசாக வந்த திட்டங்கள், இந்த விடியல் பயண திட்டங்கள், மகளிர் உதவித்தொகை திட்டம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான திட்டம், புத்தாய்வு திட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்கள் இப்போ புதுசாக போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே எந்த டேட்டில் போட்டாங்க, அதோட நோக்கம் என்ன, எப்படி இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கரண்ட் அஃபேர் எல்லாமே இதோட சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸோட ஒரு டாபிக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஓகேவா. இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் அந்த எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ரிவிஷன் ஓகேவா. எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸ் இதில் கேட்டிருந்த மேக்ஸ் டாபிக் எல்லாமே ஒரு ரிவிஷன் 4/3/2026 அன்றைக்கி. அதுக்கப்புறம் 8/3/2026 அன்றைக்கி அந்த கலைச்சொற்கள் மறுபடியும் பார்த்திங்கன்னா தமிழ், அந்த பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள், அதாவது புக்கில் கலைச்சொற்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சயின்ஸு மற்ற புக்கில் இருந்தும் கலைச்சொற்கள்லாம் கேட்குறாங்க. அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்கள், அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறது, ஊமை தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல், ஓரெழுத்து ஒருமொழி ஓகேவா. அந்த பழமொழிகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கூல் புக்ஸ் இல்லாமல் அவுட் சோர்ஸ் எல்லாம் போடுறாங்க. அந்த பழமொழிகள் எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அவுட் சோர்ஸ்க்கான மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு அப்புறம் அந்த ரீசனிங், உளவியல், தொடர் நிரப்புதல் ஓகேவா. அந்த சீரிஸ் கம்ப்ளீஷன் ரீசனிங்கோட ஒரு சில டாப்பிக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ஜென்ரலாக கேட்குற மாதிரி 1-2 கொஸ்டின் கேட்பாங்க. அது இல்லாமல் ரிப்பீட்டடாக கேட்குற டாபிக் எல்லாமே ரீசனிங்கில் நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படின்னா தான் உங்களால் ஷார்ட்டாக உடனே ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 12/3/2026 அன்றைக்கி இலக்கியம், அந்த கடைசி அந்த தமிழ் சிலபஸில் அந்த யூனிட் 7 சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அதில் இலக்கியம் பாட்டு தனியாக, அந்த தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் தனியாக, இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் சேர்ந்து வர மாதிரி இருக்கும். இதுக்கு தான் நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் ஒரு சில டாபிக் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே என்னென்ன படிக்கணும், எப்படி பிரித்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவுட் சோர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஒரு சில ஆசிரியர்கள் பற்றி ஸ்கூல் புக்லேயே இருக்காது. அது எல்லாமே வெளியே கலெக்ட் பண்ணி தான் படிக்கணும். அது எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி மெட்டீரியலாகவே கொடுத்துருவோம். அந்த புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே ரீசனிங்கோட ஒரு டாபிக் உளவியல், அந்த குறியிடுதல் மறு குறியிடுதல் ஓகேவா, அந்த கோடிங் அண்ட் டிகோடிங். அடுத்து 16/3/2026 அன்றைக்கி
பேலன்ஸ் அந்த தமிழ் தொண்டும் தமிழ் அறிஞர்களும் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த தலைவர்கள் அந்த ஆசிரியர்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக், நியூ புக்கு, ஓல்டு புக்கு எல்லாமே கலந்து கொடுத்துருவோம். அது இல்லாமல் அவுட் சோர்ஸ்லும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்த ரீசனிங்கோட அந்த உறவுமுறை கணக்குகள், பிளட் ரிலேஷன், இருப்பிடம் அறிதல், திசை மற்றும் தொலைவு கணக்கு, ஓகேவா, அந்த டைரக்ஷன் பற்றி அதை பற்றியும் கொஸ்டின் கேட்குறாங்க. இது எல்லாமே சேர்ந்து இந்த டெஸ்ட்டில் கேட்குற மாதிரி இருக்கும். அடுத்து 20/3/2026 அன்றைக்கி அது எல்லாமே ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அதாவது அந்த தமிழோட கடைசியாக கேட்ட அந்த ஒரு 3 டாபிக், அது இல்லாமல் அதில் கேட்ட மேக்ஸ் டாபிக் எல்லாமே ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24/3/2026 அன்றைக்கி அகைன் ஜெண்டர் ஸ்டடீஸ், அதாவது அந்த தமிழ் சமூக வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், அந்த திருக்குறள் ரிலேட்டடானது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் வரும். கூடவே பார்த்தீங்கன்னா வென் படங்கள், ஓகேவா, ரீசனிங் கூட அந்த வென் டயக்ராம்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு கொஸ்டின் அப்பப்போ கேட்குறாங்க. அந்த டாபிக் இதில் ஜாயின் பண்ணி வரும். அடுத்து 28/3/2026 அன்றைக்கி தமிழ் சமூகம்லே பேலன்ஸ் இருக்கிற டாபிக், அதாவது அந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த INM டாபிக், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் சொல்லுவோம். அதாவது இந்திய தேசிய இயக்கம் டாப்பிக்லேருந்து படிச்சிருப்பீங்க. அதே எல்லாத்தையுமே கலந்து இதில் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு ரிலேட்டடான அந்த விடுதலை போராட்ட வீரர்கள், பெண்கள் அவங்க ரிலேட்டடாக இதில் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கோட அந்த பகடைகள் கணக்கு, அந்த டைஸு கடிகாரம் ரிலேட்டடாக வர கணக்கு, அந்த கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் படங்களை எண்ணுதல், அந்த முக்கோணம்லாம் கொடுத்துட்டு எத்தனை முக்கோணம் எத்தனை சதுரம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் அப்பப்போ கேட்குறாங்க. அது எல்லாத்தையுமே ஷார்ட்டாக எப்படி படிக்கலாம்னு சொல்லி அதோட ஷார்ட்கட்ஸ் எல்லாமே படிக்கணும். அது எல்லாமே இந்த டெஸ்ட்டில் இடம்பெறும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு திருப்புதல் தேர்வு வச்சுட்டு மொத்தமாக ஒரு முழு திருப்புதல் தேர்வு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1/4/2026 ஏப்ரல் ஸ்டார்டிங்லேயே அந்த திருப்புதல் தேர்வோட மெயினான டாபிக் எல்லாமே நீங்கள் படிச்சிருவீங்க. அதாவது தமிழோட அந்த 100 கொஸ்டின், மேக்ஸோட 25, ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 10 மார்க் தவிர, அதாவது சயின்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி தவிர மற்றது எல்லாமே படிச்சிருவீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் தான் அதிகமான கொஸ்டின் கேட்குறாங்க. 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் எல்லாமே ஒரு டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க. சயின்ஸ் அண்ட் ஜியாகிரஃபிலேருந்து பார்த்தீங்கன்னா 5 மொத்தமாக 10 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஏப்ரல் மந்த்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே படித்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிட்டு பேலன்ஸ் டைம் இருந்தால், ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக எக்ஸாம் டேட் தெரியலன்றனால இந்த ஏப்ரல் மந்த்துக்குள்ளே எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மிச்சம் டைம் இருந்தால் அந்த சயின்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி படிக்கிற மாதிரி மற்ற ஷெடியூல் எல்லாமே போட்டிருக்கோம். ஓகேவா. அதுக்கப்புறம் 34ஆவது டெஸ்ட்டு 9/4/2026 அன்றைக்கி ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா. பேரண்டத்தின் இயல்பு, இயற்பியல் அளவுகள், ஃபிசிக்ஸை மட்டும் 2 டாப்பிக்காக பிரிச்சிருக்கோம், என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி அந்த காந்தவியல் வரைக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர். ஓகேவா. ஒரு மந்த்து அப்பப்போ முடிய கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணிக்கிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா பொது தமிழ் அண்ட் கணிதம் ரெண்டுத்தையுமே சேர்த்து சில கொஸ்டின்ஸ், ஏன்னா பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு ரொம்ப நாள் கேப் விட்டுறக்கூடாது, அப்பப்போ கொஞ்சம் டச்சில் இருக்கணுன்றனால அந்த இது வரைக்கும் படித்த பொது தமிழ் அண்ட் கணிதத்தையும் ஒரு 10 கொஸ்டின் அதுலேயுமே ரிவிஷன் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவோம். அப்படின்னா தான் டச்சிலே இருந்தாக்கா எக்ஸாம் வரைக்கும் உங்களால் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் 13/4/2025 அன்றைக்கி 35ஆவது டெஸ்ட்டு ஃபிசிக்ஸோட பேலன்ஸ் இருக்க டாபிக். ஓகேவா. அடுத்து பிப்ரவரி 2026 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர், அது இல்லாமல் பொது தமிழ் அண்ட் கணிதம் அது கொஞ்சம் ரிவிஷன். ஓகேவா. அடுத்து 14/4/2026 அன்றைக்கி கெமிஸ்ட்ரியோட டாபிக் எல்லாமே. ஓகேவா. வேதியியலோட டாபிக், கெமிஸ்ட்ரிலேருந்து கொஞ்சம் டாபிக் தான் பர்டிகுலராக கேட்குறாங்க. அதை மட்டுமே நீங்கள் தனியாக பிரித்து படித்தாலே போதும், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம். கூடவே பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர், கூடவே அந்த பொது தமிழ் அண்ட் கணிதம் கொஞ்சம் ரிவிஷன் மாதிரி, அதுவுமே ஒரு 10 கொஸ்டின். அடுத்து 21/4/2026 அன்றைக்கி பயாலஜி. ஓகேவா. பயாலஜி ஃபுல்லாகவே போட்டுக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா பொது தமிழ் அண்ட் கணிதம் ரிவிஷன் பண்ணிக்கிற மாதிரி. அடுத்து 25/4/2026 அன்றைக்கி ஜியாகிரஃபி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா. ஜியாகிரஃபிலேருந்து ஒரு சில டாபிக் எல்லாமே ஜியாகிரஃபியுமே 2 பார்ட்டாக பிரித்து தான் கொடுத்துருக்கோம். கூடவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொது தமிழ் அண்ட் கணிதம் ஒவ்வொரு டாப்பிக்லையுமே ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான். ஓகேவா. இதிலே பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின், மேக்ஸ் கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பண்ணிக்கிட்டே இருக்க தான் உங்களுக்கு நல்லா பழக்கமாகும். சில கொஸ்டினை பார்த்த உடனே உங்களால் ஈஸி ஸ்டெப்பில் ஆன்சர் போட முடியும். அடுத்து 29/4/2026 அன்றைக்கி 39ஆவது டெஸ்ட்டு ஜியாகிரஃபியோட பேலன்ஸ் இருக்கிற டாபிக், கூடவே பார்த்தீங்கன்னா அந்த பொது தமிழ் அண்ட் கணிதம் ரெண்டுமே ரிவிஷன் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 முழு திருப்புதல் தேர்வு. ஓகேவா. ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் இருக்கும். அதாவது தமிழ்லேருந்து 100 கொஸ்டின், 25 மேக்ஸ் கொஸ்டின், அதாவது மேக்ஸ் அண்ட் ரீசனிங், ஒரு 75 ஜென்ரல் ஸ்டடீஸ், இது எல்லாமே கலந்து வர மாதிரி இருக்கும். இப்போ இந்த 5ஆம் மாதம்னாக்கா அந்த ஏப்ரல் மந்த் வரைக்கும் இருக்கிற அந்த கரண்ட் அஃபேர் எல்லாமே ஜாயின் பண்ணி இதில் கேட்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒரு 3 டெஸ்ட்டு, ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை ஒரு திருப்புதல் தேர்வு. இது முடிஞ்சதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா 1 வீக் ஒன்ஸு ரிவிஷன் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். டிஎன்பிஎஸ்லேருந்து ஃபஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற வரைக்கும் அந்த திருப்புதல் தேர்வுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம், எப்போவுமே டச்சிலே இருக்கலாம். அதனால் கண்டினியூஸாக ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறமும் வர மாதத்துக்கான கரண்ட் அஃபேர் மெட்டீரியல், அப்டேட் பண்ண மெட்டீரியல் எல்லாமே அந்த குரூப்பில் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்போம். இன்ஸ்ட்ரக்ஷன், அது இல்லாமல் உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே அதில் சால்வ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து நீங்கள் எக்ஸாம் வர வரைக்குமே படிக்கலாம். இந்த ஷெடியூல் நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பாக வரப்போகிற குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதனால் இந்த ஸ்டடி பிளான்
பிளானை இப்போலேருந்தே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி படிக்காமல் விட்றாதீங்க. இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிங்கன்னா தான் ஃபுல்லாக சிலபஸ் கவர் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த ஷெடியூல் வந்து மேக்ஸிமம் ஃபிக்ஸடாக தான் இருக்கும். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. ஒரு சில ஏதாவது தவிர்க்க முடியாத காரணங்கள் வந்தால் மட்டும்தான் இந்த ஷெடியூல் மாறுற மாதிரி இருக்கும். அப்படி ஏதாவது மாற்றணும்னாக்கா அந்த டெலகிராம் குரூப்பில் உடனே அப்டேட் பண்ணிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் அவங்க வேறு மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் எல்லாமே சின்னதாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி 99% இந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பாக எல்லா சிலபஸுமே கவர் பண்ண முடியும். அதனால் இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள். வருங்கால அரசு அதிகாரிகள் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎன்பிஎஸ்சியில் பேட்சில் ஜாயின் பண்ணி சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் நம்பர் 8903302280 அப்படின்ற நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணலாம். இந்த ஸ்டடி பிளானோட PDF லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நம்ம சேனலில் கொடுப்போம். தொடர்ந்து அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.